கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த நாள் டிவைன் வேர்ட் ஊடாய் உங்களை சந்திப்பதில மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் தான். இந்த நாள்ல கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா, சங்கீதம் 118:24 வசனம் சொல்லுகிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று சொல்லி எழுதியிருக்கிறதுங்க. உங்களுக்கு முன்பதாக ஒரு ஐஸ்வர்யவான் ஆயக்காரனுக்கு தலைவனா இருந்த ஒரு குள்ளனான சகையுவை முன்பதாக வைக்க விரும்புகிறேன். அந்த சகையு ஆயக்காரனுக்கு தலைவன் தான். பெரிய ஆஸ்தி எல்லாம் நிறைய வச்சிருந்த பெரிய ஒரு ஐஸ்வர்யவானா இருந்தவன் தான். ஆனா குள்ளனா இருக்கிறான். இயேசு அவ்வழியே நடந்து வருகிறார் என்று சொல்லி அவன் கேள்விப்பட்டு இயேசுவை பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இயேசு போற பாதைக்கு முன்னதாக சென்று ஒரு காட்டத்தி மரத்துல ஏறிக்கொள்கிறாங்க. ஏறி நின்னு பார்க்கிறான். அப்ப இயேசு நடந்து வந்து கரெக்டா அந்த இடத்துல நின்னு அண்ணாந்து பார்த்து அவனை கூப்பிடுறாரு. சகையுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டுல தங்கணும்னு சொல்றாரு. அவன் சந்தோஷத்தோட இயேசுவை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். கூட இருக்கிறவங்க எல்லாம் பாவியான மனுஷத்துல போறாரு அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா சகைவுக்குள்ள ஒரு மனமாற்றம் உண்டாச்சு. அவன் கிட்ட இருக்கிற ஆஸ்தியை ஏழைகளுக்கு பாதியை கொடுத்துடுறேன், யார்ட்டையாவது நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நாளத்தனையா நான் திரும்ப தரேன் அப்படின்னு சொல்லி அவன் மனமாறுதலை அந்த இடத்துல பார்க்கிறோங்க. சகேயுவுக்கு வாஞ்சை இருந்தது, இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி பார்க்கணுன்ற வாஞ்சை இருந்தது. நான் உன் வீட்டுல தங்க வேணும்னு சொன்னோன்னா மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டாங்க. இந்த நாளில உங்க வீடாகிய இருதயம் என்கிற இல்லத்துல இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்கு இடம் கொடுத்து அவரை அழைத்து உங்க இருதயத்துல நீங்க வைத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய வார்த்தையில வாஞ்சியா இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகுங்க. இந்த நாளில மகிழ்ச்சி உண்டாகும், ஒரு மனமாற்றம் உண்டாகுங்க. எந்த சூழ்நிலையும் நீங்கள் எதிர்கொள்ள முடியும். சோ மகிழ்ச்சி மனமாறுதல் வேணும் அப்படின்னு சொன்னா வீடாகிய, அதாவது இருதயமாகிய இல்லத்துக்குள்ள இயேசு இருக்கணுங்க. உங்க இல்லத்துல இயேசு இருக்கிறாரா? சோதித்து பாருங்க. இது கர்த்தர் உண்டு பண்ணினா இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.